பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது இன்னுமே மவுஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐம் ஸோ சாரி, நிறைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவில் ஒரு பவர் யூஸராக பவர் பாயிண்டில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய 10 ஷார்ட்கட் கீஸை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ப்ரொடக்டிவாக, ஃபாஸ்ட்டாக, ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் எம். ஸோ கண்ட்ரோல் எம் கொடுத்து ஒரு நியூ ஸ்லைடை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எந்த ஸ்லைடை நீங்கள் ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அடுத்ததாக ஒரு நியூ ஸ்லைட் கண்ட்ரோல் எம் கொடுக்கும் போது இன்சர்ட் ஆகும். செகண்ட் ஒன், ஒரு ஸ்லைடையோ இல்லை ஆப்ஜெக்டையோ கண்ட்ரோல் டிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ ஸ்லைடை டூப்ளிகேட் பண்ணணும், கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்கள் தாராளமாக டூப்ளிகேட் பண்ணலாம். ஸ்லைடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோ டெக்ஸ்ட் பாக்ஸோ வாட் எவர் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் அழகாக டூப்ளிகேட் பண்ண முடியும், நோ ப்ராப்ளம். கண்ட்ரோல் டி தான் ஸ்லைடுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராகும் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணுமோ ட்ராக் பண்ணுங்கள், அதுலேருந்து ஒரு டூப்ளிகேட் அந்த ஒரு காப்பி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுவும் ஈஸி. கண்ட்ரோல் டியும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் F5 ஷிஃப்ட் F5. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்லைட் ஷோ பேஸ் பண்ணி மோஸ்ட்டாக இந்த F5 அப்படிங்கிறது ஸ்லைட் ஷோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லைட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா F5 ஃபங்க்ஷன் கீ 5 ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். பட் இதில் என்ன விஷயம்னா, ஒருவேளை 4th ஸ்லைட்லேருந்து ஸ்பெசிஃபிக்கான நீங்கள் செலக்ட் பண்ண கரண்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகணும்னும் போது அதே F5 தான் கூட ஒரு ஷிஃப்ட் கீ சேர்த்துக்க வேண்டியதான். ஷிஃப்ட் F5 நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்லைட் ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த் ஒன், ஸ்லைடுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நீங்கள் குரூப் பண்ணணும் ஆர் அன்குரூப் பண்ணணும்னும் போது கண்ட்ரோல் ஜி ஃபார் குரூப்பிங், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி ஃபார் அன்குரூப்பிங். இப்போ இந்த ஸ்லைடில் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது இல்லையா, தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக நம்ம இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து இதை என்டையராக ஆஸ் அ குரூப் பண்ணிக்க முடியும். அதே அன்குரூப் பண்ணணும் போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்து ஈஸியாக அதை அன்குரூப் பண்ணிக்கவும் முடியும். ஃபிஃப்த் ஒன், ஒரு ஃபார்மேட்டிங்கை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்லைடில் எனக்கு இந்த ஹெட்டிங்கோட ஃபார்மேட்டிங் மாத்திரம் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ நார்மல் காப்பி பேஸ்ட்டுக்கு பதிலாக ஃபார்மேட்டிங்கை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து இந்த ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணிக்கிறோம். எதை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதோட ஃபார்மேட்டிங் காப்பி ஆகிருக்கு. அண்ட் எங்கே தேவையோ ஜஸ்ட்டு மறுபடியும் அதே எந்த ஃபார்மேட்டிங் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து அந்த ஃபார்மேட்டிங்கை அழகாக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஃபார்மேட் பெயிண்டர் ஹோம் டேப்ல இருக்குது, நீங்கள் அதை கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். பட் எனிவே ஷார்ட்கட் கீ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், புல்லட்ஸை ப்ரமோட் அண்ட் டிமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த புல்லட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மேலே நீங்கள் அந்த அந்த பொசிஷனில் கர்சர் இருந்தால் போதும். ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் நடக்கும். இல்லை டிமோட் பண்ணணும் போது ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, நீங்கள் ரைட் ஆரோ கொடுக்க 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 பார்த்தீங்கன்னா அடுத்த பொசிஷனுக்கு அது கீழே போயிட்டே இருக்கும். இல்லை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னும் போது சேம் நீங்கள் லெஃப்ட் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடுத்த லெவலில் தான் இருக்குது. ஓகே, டிமோட் பண்ணி தான் இருக்குது, எனக்கு அதை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அப்போ ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா அது ப்ரொமோட் ஆகும். இன்னும் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அது ஒரு மெயின் லிஸ்ட்டில் அந்த புல்லட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரொமோட் அண்ட் டிமோட் பண்ண முடியும். இன்னும் ஈஸி கோயிங்காக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் டேப் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் டேப். ஓகே, அதையும் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு நீங்கள் போகிறதுக்கு இதையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் இது இன்னும் ஈஸியாக இருக்கும். டேப் அண்ட் ஷிஃப்ட் டேப் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போகாமல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் போய்க்கலாம். செவன்த் ஒன், செலெக்ஷன் பேன். பவர் பாயிண்டில் செலெக்ஷன் பேனுக்கு வராமல் ஒரு வேலையை முடிக்க முடியும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செலெக்ஷன் பேனில் தான் பார்த்தீங்கன்னா நாம் உள்ள ஒரு ஸ்லைடுக்குள்ளே லோட் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரிகர் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் ஒரு விதத்தில் அதை ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை வந்து அதை நீங்கள் அதோடைய விசிபிலிட்டியை நீங்கள் வந்து கட் பண்ணணும், லாக் பண்ணணும். உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னும் போது செலெக்ஷன் பேன் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் நீங்கள் செலக்ட் தான் பண்ண போகிறீங்க, பட் அந்த செலெக்ஷன்லேயே உங்களுக்கு அதோட பேரை நீங்கள் ரீநேம் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, அந்த ஆப்ஜெக்டோடைய நேமை நீங்கள் ரீநேம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லா பர்பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் பெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த செலெக்ஷன் பெயினை நீங்கள் கொண்டு வரதுக்கு Alt F10 என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். 8th ஒன், டூப்ளிகேட் பண்ணுறது தான். ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன்மெண்ட் மாறாமல் டூப்ளிகேட் பண்ணுறது. பவர் பாயிண்டில் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகவே வரும்.
கண்ட்ரோல் டி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வரும். ஆனால் அது ஏற்கனவே இருந்த ஆப்ஜெக்டில் இருந்து இறங்கி கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக வந்துடும். ஸோ நாம் அதை கரெக்டாக வச்சு அதை சரியாக கொண்டு போகிறதுக்கு அந்த கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் நாம் அதை ரொம்ப பார்த்து கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதை ஸ்ட்ரெயிட்டாக அந்த அலைன்மெண்ட்டில் கரெக்டாக கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுறீங்க, கைட்லைன் இருந்தாலும் கூட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? அந்த டூப்ளிகேட் வருது. பட் அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த அலைன்மெண்ட் மாறாமல் வருதுன்னா அப்படி இல்லை, அது ஒரு ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டோ வாட் எவர் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன்மெண்ட் மாறாமல், அது ஹாரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ அலைன்மெண்ட் மாறாமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ட்ராக் தான் பண்ண போகிறீங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராக் இல்லாமல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ட்ராக் கொடுங்க. கவனிச்சிங்களா? இப்போ நான் மவுஸை எவ்வளோ வேணாலும் கீழே மேலே கொண்டு போனாலும் அந்த அலைன்மெண்ட் மாறாமல் நிற்கிது பாருங்கள். கவனிச்சிங்களா? சேம் இப்போ இங்கேயும் அதே தான். தெரியுதா? இப்படி அப்படி இல்லை, ஒன்று அந்த பக்கம், ஒன்று ஹாரிசாண்டல் இல்லை வெர்டிக்கல். ஸோ அப்போ இது எதுக்காகனா நமக்கு வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகாது, சரியான ஒரு பேத்தில் அதை அழகாக கொண்டு போக முடியும். ஒரு பெர்ஃபெக்ட் தான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வரணும்னா இது அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கைட்லைனில் உட்காந்து அது பெருசாக சொல்ல வேண்டாம், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். 9th ஒன் ஹைப்பர் லிங்க். ஸோ பவர் பாயிண்டில் ஹைப்பர் லிங்க் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இமேஜுக்கோ டெக்ஸ்ட்டுக்கோ வாட் எவர் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே ஃபார் ஹைப்பர் லிங்க். வேர்ட் எக்ஸல் எதுலேயும் இந்த ஷார்ட்கட் கீக்கு மாற்றங்கள் கிடையாது. கண்ட்ரோல் கே ஃபார் ஹைப்பர் லிங்க். ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் 16th ஸ்லைடில் இந்த ஹைப்பர் லிங்க் நான் வைக்கிறேன். பட் எந்த ஸ்லைடை ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னா 34th ஸ்லைடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படி வைக்கிறோம். ஸோ அப்போது கண்ட்ரோல் பிடிச்சி நம்ம கிளிக் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஹைப்பர் லிங்க் எப்படி வேலை செய்யும் நமக்கு தெரியும். பட் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கே, பிகாஸ் ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க்கில் போய் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் கே, அது வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக 10th ஷார்ட்கட் கீ 2 சொல்லலான் இருக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர். ஸோ பவர் பாயிண்டில் நமக்கு தெரிஞ்சது தான் பிளேஸ் ஹோல்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக. ஓகே, நம்ம எல்லாமே பிளேஸ் ஹோல்டர்ஸாக தான் வேலை செய்கிறோம். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் ஒரு பிளேஸ் ஹோல்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்த பிளேஸ் ஹோல்டருக்கு போகணும் அப்படின்னும் போது மவுஸ் எடுத்து கிளிக் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்லைடுக்குள்ளே 2 தான் இருக்கும்லாம் சொல்லவே முடியாது, நிறையா இருக்கும். ஓகே, நாம் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்து அந்த பிளேஸ் ஹோல்டருக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது இப்போ நார்மலாக நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அடுத்த பிளேஸ் ஹோல்டர், அடுத்த பிளேஸ் ஹோல்டர் இல்லை அப்படின்னும் போது நார்மலாக என்ன ஆகுது, ஒரு புது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ஓகே, அண்ட் இது கூடவே இன்னொன்று என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல் டி ஃபார் ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் வந்து ஃபாண்ட்டுக்கான நிறைய எஃபெக்ட்ஸும் சரி, எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். கேரக்டர் ஸ்பேஸிங் எல்லாம் நமக்கு ஹோம் டேப்பில் இருக்குது. பட் அதை தாண்டி இன்னும் ஒரு படி ஹிடனாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஓப்பன் பாக்ஸ் வேணும்னும் போது ஜஸ்ட் கோ ஃபார் இந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். ஏன்னா ஈஸியாக இங்கேருந்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இது இந்த ஹோம் டேப்பில் அந்த அளவுக்கு மோஸ்ட்டாக அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் அழகாக பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். கடைசியாக ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃபங்க்ஷன் கீஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஆக்ஷன்ஸ் நடக்கும். நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு F1 F2 F3 ஏதாவது ஒரு கீ அழுத்துறதுக்கு போவீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆக்ஷன், வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஏறுறது இறங்குறது இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா FN ஷார்ட்கட் கீ உங்கள் கீபோர்டில் இருக்கும். அதை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. ஃபங்க்ஷன் கீஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.